கைஸ், உங்கள் வீட்டில் யாருக்காவது இது ஒரு பயனான வீடியோவாக இருக்க போது. உங்கள் வீட்டில் யாருக்காவது கை கால் எதுவும் பிரச்சனையாக இருக்கா, இல்லை நடக்க முடியலையா, கழுத்து வெளி மூட்டு வெளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆட்டு குழம்பு சூப் சாப்பிடுங்க, ஆட்டு சூப் சாப்பிடுங்க, குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெஜிடேரியன்ஸுக்கு இதுதான் மொடவாட்டுக்கால். இது கொல்லிமலையில் நிறைய இடத்துல கிடைக்கக்கூடியது. என்னடா கால் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது ஆட்டுக்கால் மாதிரியே டிசைன் இருக்கிறனால இது பேர் ஆட்டுக்கால், மொடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொல்லிமலைகளில் பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதியில் இருக்கிற இலைகள்லாம் வளரக்கூடிய ஒன்று தான் இது. இது எல்லா பகுதியிலையுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொல்லிமலையில் நிறைய விளையிறதுனால இந்த ஆட்டுக்கால், இந்த மொடவாட்டுக்காலை வச்சு தான் சூப் செய்ய போகிறோம். அவங்க செஞ்சிடலாமா? ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் புதினா, மல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு நான் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன், அப்புறம் பூண்டு, அப்புறம் இது 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு குட்டி பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் சீரகம், ஒரு இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், 1.5 ஸ்பூன் இருக்கும், அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம். அப்புறம் நம்ம மொடவாட்டுக்கால். முதல்ல மொடவாட்டுக்கால் யூஸ் பண்ணுறதுக்கு சீவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நான் சீவரதை வீடியோவில் காமிக்கல, ஏன்னா அது ரொம்ப நேரம் சீவணும். இது சீவரது எப்படின்னு காமிச்சிடலாம். எங்கள் அம்மா தான் சீவ போகிறாங்க. வாங்க எங்கள் அம்மா சீவரதை காமிக்கலாம். இப்போ எங்கள் அம்மா சீவி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்களுமே சீவணும். இதை நல்லா சீவிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிற வேண்டிய ப்ராசஸ்லாம் இருக்குது. இப்போ இதை முழுசாக நான் சீவி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், சீவி முடித்த பிறகு காமிக்கலாம். ஸோ கைஸ், ஒரு 5 கோடி வருடங்கள் வச்சு ஃபைனலாக இதை கழுவியாச்சு. 5 கோடி வருடம் ஆச்சு இதை கழுவுறது. இதை அரைக்கிறதுக்குன்றேன், கட் பண்ணுறதுக்கு. ஆடு ஆக்சுவலி கைஸ், இது உண்மையிலே பார்க்குறீங்கன்னா உண்மையான ஆடோட காலை தொட்டவங்களுக்கு தான் தெரியும். உண்மையான ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது. அதனாலேயே அதுக்கு ஆட்டுக்கால் குழம்பு, ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு வச்சுருக்காங்க. முடவாட்டுக்கால். இப்போ நம்ம முடவாட்டுக்காலை உள்ளே போட்டாச்சு. இப்போ மல்லித்தலை உள்ளே போட்டலாம். இப்போ இங்கே வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டையுமே அரைச்சிட தான் போகிறோம். கொஞ்சம் இப்போ வாங்க அரைச்சிடுவோம். இப்போ கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்னா என்ன போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இதையும் சேர்ந்து அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தான் அரைச்சிருக்கு, இன்னும் நல்லா அரைக்கலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம பூண்டையும் சேர்ந்து போட்டுக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன், ரொம்ப அதிகமாக ஊற்றலை, அரைச்சிடலாம். அரைக்கிறது மல்லித்தலை மட்டும் அடியில் போகவே மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் கிண்டி விட வேண்டியதுதான். மல்லித்தலை சேர்ந்து அரைக்க மாட்டேங்குது. தண்ணியும் ஊற்றிட்டேன், மல்லித்தலை இன்னும் அரைக்க மாட்டேங்குது. எதுவும் போட வேணாம், முதல்ல நல்லா தண்ணியை ஊற்றி அரைப்போம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி வருடம் ஆயிரும் போல் அரைக்கிறதுக்குள்ள. எவ்வளோ தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக அரைச்சிருச்சு. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும் அரைச்ச உடனே, பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வலிச்சு போட்டுறணும். வெங்காயம், பட்டை, 2 கிராம்பு, மொத்தமாக சமைச்சு விட்டுருவோம். தண்ணி ஊற்றிக்கலாம், இது விழுக மாட்டேங்குது. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டாச்சு, அரைச்சிடலாம். நல்லா தண்ணியாக புது புதுன்னு இருக்கு கைஸ்.
நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ வந்து இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் இந்த பல்ஸில் போட்டு அரைக்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஏதோ பல்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 80 வருஷம் ஆயிடுச்சு. ஃபைனலாக நல்லா அரைச்சாச்சு. 80 வருஷம் ஆகுது அரைச்சி முடிக்கிறதுக்கு. ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து பட்டர் கிடையாது. பட்டர் வந்து நாங்கள் வாங்கலை. அதனால நான் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் பட்டர் இருந்தால் பட்டர், ஒரு குட்டி பட்டர் இது பிளாக் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேற நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். மொடவாட்டுக்கால் ஆட் பண்ணிடலாம் கைஸ். தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா அப்படியே கெட்டியாக இருக்குது. அப்படியே பார்க்க ஏதோ மசாலா பேனில் மசாலா ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. அந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்ட உடனே பாருங்க. ஆஹா, புதுன்னு ஆட் ஆகுது. அவ்வளோதான் கைஸ். இப்போ வதக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் இவ்வளோதான் எடுத்துக்கிறேன். இப்போ அதை நல்லா போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அடி பிடிக்கக்கூடாது. இப்போ உப்புமே இவ்வளோ எடுத்துக்கிறேன். போட்டாச்சு உப்பை. இப்போ உப்பையும் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடணும். மிக்ஸி மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் கவனமாக. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கிண்டி விட்டுலாம். இப்போ வந்து இங்கே இன்னொரு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிக்சிங். இப்போ வந்து இதை பூட்டிடலாம். இப்போ ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பூட்டுதல் வேலை அவ்வளோதான், பூட்டியாச்சு. 4 விசில் வந்து விடணும். இதுக்கு வந்து 4 விசில் உங்களுக்கு விடணும். நம்ம 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது பிறகு நம்ம கிழங்கு வந்து அடுத்து என்னென்னலாம் செய்யலாம்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விசில் கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் விசில் வந்துருச்சு. அடுத்து செகண்ட் விசில் அப்பா காமிக்கிறேன். செகண்ட் விசில். தேர்ட் விசில். ஃபைனலாக கைஸ் ஃபோர்த்து விசில். ஒரு 2 கோடி வருஷம் கழிச்சு கடைசியாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ வந்து மொடவாட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு. மொடவாட்டுக்காலை இது பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணணும். இது பண்ண பாத்திரம் எடுத்து வச்சிட்டேன். இதுதான் பெரிய பார்ட்டு. ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அப்படியே ஸ்மெல்லு அப்படியே செம்மையாக இருக்குது. இது வந்து நான் யூடியூப்பில் பார்க்குறப்ப உண்மையான ஆட்டுக்கால் சூப் எப்படி குடிக்குமோ அதே மாதிரி இருக்குமா. செம்மையாக சுடுது கீழே. சும்மா எடுத்து காமிக்கிறேன் வாங்க. ஆவி பறக்க
இது வந்து அந்த டஸ்ட்டு நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் கீழே போகுது. இது வந்து மேலே இருக்காதான் டஸ்ட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மொடவாட்டுக்கால் ஃபில்டர் பண்ணியாச்சு, குடிச்சு பார்ப்போம். ஆஹா, இங்கே பாருங்க, ஊற்றியாச்சு, குடிச்சு பார்ப்போம். கொஞ்ச நேரம் குடிச்சு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து உங்களோட கை விரிச்சிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கு, கை எலும்பு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது செய்யும். இது வந்து நீங்கள் 24 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 4000 பிரச்சனைகளை அது சரி பண்ணுது அந்த முடவாட்டுக்கிழங்கு சூப்பு. நீங்கள் இந்த முடவாட்டுக்கிழங்கு சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 140 சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். நம்ம வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. ஸோ உங்களை இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.